ப்ரோ விஜய் சார் வந்து ஸ்பீஷியலாக வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு மாவட்டத்தை போய் விசிட் பண்ணி அவருடைய ஸ்பீச்லாம் கொடுக்குறாரு. இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவர் கிடச்சிருக்கிற ரெஸ்பான்ஸாக இருக்குது? நான் எப்படி பார்க்குறேன்னா, முன்னாடி டு பி ஆனஸ்ட் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப போல்டாக யார் இருந்தாலும் வந்து களத்தில் இறங்கி ஒன்று பண்ணார். பட் அந்த டயத்தில் அந்த தப்பு நம்ம மேலேயும் இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்குது. நம்ம இந்த ஒரு ப்ரெஸ்ஸில் அவங்கள பற்றின போடுற அந்த காமெடி மீம்ஸோ ஏதோ ஒன்று கேட்குற விஷயங்கள் அவர் எதாவது பேசிட்டாருன்னா உடனே அது மீம் கண்டென்ட் ஆகிடும், வைரல் ஆகிடும். அதை வச்சு பிராண்ட் பண்ணிட்டோம். பட் அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து எல்லாருமே, இப்போ நம்ம இன்க்ளூடிங் நம்ம எல்லாருமே வந்து ஐயோ நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் கிரிட்டிசிசம் இருக்குது. ஒரு சில ஸ்டேஜஸில் தேவையான விஷயங்கள் வந்து அவர் இன்னும் பேசியிருக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கூஸ்பம்ஸ் தர மாதிரி விஜய் அவர்கள் பேசினாலும் ஒரு சில சமுதாய கருத்துக்கள் நடக்கிறத பேசலாம் தோணும். பட் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, அவர் ஒரு பக்கம் அமைதியாக இருந்து எல்லாரும் பேச விட்டுட்டு சரி அதில் என்ன வருதோ அது நடக்கட்டும், நம்ம கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் காய் நகர்த்தலான்ற மாதிரி யோசிக்கிறாரோன்னு தோணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாருன்னு எனக்கு தெரியல, இஃப் ஐம் நாட் ராங், அவங்க வந்து சைலண்ட்டாக ஒருத்தன் வரட்டுமே, பேசி நிறைய பேர் வந்தாங்க, பேசாமல் ஒருத்தன் வரட்டுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அரசியல்னு வரப்போ ஒரு சில விஷயங்கள் இன்னும் பேசினா நல்லா இருக்கும்னு. பட் நம்ம இங்கேருந்து சொல்லிடுறோம், அவருக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து விஜயகாந்த் படத்தில் அவர் கேமியோலாம் பண்ணி கொடுத்து வளர்த்து விட்டுருக்காரு. அந்த மரியாதை இருந்திருக்கும். இவர் ஆரம்பிக்கிறப்ப கூட அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தார். அவருக்கு அந்த பயம் கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. எங்கே பேசி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து விமர்சனம் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய இமேஜ்னா என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ அடுத்து வரோம், ஒரு மாற்று சக்தியாக வரோன்றப்போ எங்கேயுமே தப்பாகிடக்கூடாது. நம்மளை கலாய்ச்சிட்டாங்களாவோ இல்லை அது ஜோக்காக்கி எதாவது பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பின்னடைவாயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் பேசாமல் இருக்கலான்னு அவர் இருக்காரோன்னு எனக்கு தோணுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூஸ்வலாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, அதே தான் அவரும் பண்ணுறாரு. ஆனால் அப்போ மட்டும் ஒரு 10 கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் ஏன்னு தெரில. இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இவ்வளோ தான் கை தூக்கணும், இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டினா இவ்வளோ பேர் வந்து அந்த கேம்பெயின் வண்டியை தொடர்ந்து பின்னோக்கி வந்தால் அது கூடாதுன்றதெல்லாம் வைக்கிறாங்க. இது எல்லா கட்சிக்கும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் அந்த 2வது மாநாட்டில் யோசித்தேன், மேபி இப்போ இருக்கிறது இன்னும் பேசியிருந்துருக்கலான்னு. எனக்கு எகெயின் அதான் தோணுது. அவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. மேபி ஒரு பெரிய சக்தியை எதிர்கொண்டு வராரு. அப்போ ஏதோ ஒன்று பேசுகிறப்போ ஏதோ தப்பாயிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. பட் நாகப்பட்டினம் போய் லாஸ்ட் வீக் போனதுலேருந்தே அவர் கொஞ்சம் அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அது பேப்பர் எழுதிட்டு வந்து படிக்கிறாருன்னு. எனக்கு என்னென்னா அது படம் கிடையாது, சீன் பேப்பர் இல்லாமல் பேசுகிறதுக்கு படமோ ஆடியோ லான்ச் மேடியோ கிடையாது. புள்ளி விவரத்தோடு வரது பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் சர்க்கார் படத்தை ரீக்ரியேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜோக்கா சொன்னாலும் எனக்கு அவர் சிஎம் ஆவாரான்னு எனக்கு தெரியல. எதிர்கட்சியாக வாய்ப்பு இருக்குது. அவரோட முன்னாடி படங்களுடைய பாட்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, டீகோடு பண்ணிங்கன்னா அதில் தெரியும் அவர் வந்து எதிர்கட்சியாக தான் ஒரு விஷயம் பண்ணிருக்கார். சிஎம் ஆவாரான்னு எனக்கு தெரியல, எதிர்கட்சி ஃபார் ஷோர்.